கைஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் யுவானை காமிக்கிறாங்க. அவள் வாங்க உள்ளே வந்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்க கார்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் உள்ளே போகாதீங்கன்னு ஸ்டாப் பண்ணி பார்த்தாலுமே அவள் கேட்காம அவள் பாட்டு அங்கே உள்ளே போயிடுறா. அங்கே பார்த்தா போனதுமே அங்கே நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் தான் இருப்பான் போல். அவன் மேலே தண்ணிலாம் தூக்கி ஊற்றிட்டு நீ என்ன வந்துட்டு சீட் பண்ணிட்டு இருக்க அவளன்னு சொல்லிட்டு போட்டு அடித்ததுமே அவன் நீ வந்துட்டு நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் பண்ண கிடையாது, நான் ஒன்றும் சீட் பண்ணலைன்னு சொல்லும்போது உங்கள் வாஷ்ரூம்லேருந்து சவுண்டு வர மாதிரி கேட்குது. ஸோ வந்துட்டு அவள் விமாக்கு போய் கதவை ஓப்பன் பண்ணதும் பார்த்தா அங்கே வந்து நம்ம ஹீரோ தான் இருக்கா. அவனோட நேம் வந்து ஷாவ். ரெண்டு பேருமே ஸ்லிப் ஆகி விழுந்தது இல்லை, அங்கே ஆக்சிடெண்டாக வந்து கிஸ் ஆகிடுது. அங்கே ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு புரிஞ்சுக்குது இவ எதனால் இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோயின் வேமா எந்திரிச்சிட்டு அவனவே திட்ட போனதுமே அவங்க ஃப்ரெண்டு வந்து அவளை வாயமூட வச்சுட்டு ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு மன்னிச்சிருங்க அப்படின்றத சொன்னதும் என்ன தைரியம் தான் நீ இப்படி என்கிட்ட பேசியிருப்ப அப்படின்றத சொன்னதுமே நீ பேசாமல் அவர்கிட்ட சாரி கேட்டுன்னு சொன்னதும் நான் ஏன் சாரி கேட்கணும், நான் வந்து என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு அவள் ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சிட்டு அவன் பாட்டு அங்கேருந்து போனதும் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டுருக்கு. இந்த பொண்ணு வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காள், என்கிட்ட இப்போ வரைக்கும் யாருமே இப்படி பேசினது இல்லைன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வந்துட்டு நீ தேவையெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கா, அவர் பெரிய வந்துட்டு பிஸ்னஸ் மேன், ஜியாங் குரூப்புக்கே வந்துட்டு ஆபத்து வந்துடும், ஸோ நான் சொல்கிற மாதிரி கேட்டாங்க மன்னிப்பு கேட்டு அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். நீங்கள் ரெண்டு பேர் பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு போனதுமே நம்ம ஹீரோட்ட அவன் வந்துட்டு மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு இருக்கா. பட் வந்துட்டு இவளுக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. ஸோ வந்துட்டு மன்னிப்பு எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் நான் வந்து உங்களுக்காக ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன், நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கே வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா. ரொம்பவே அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிடுறான். அவன் நீ வந்து அவள் ஸ்டாப் பண்ண அப்படின்றத சொல்கிறான். அதையுமே கேட்காம அவள் பாட்டு குடிச்சிட்டு போதையாகி போய் நம்ம ஹீரோ மேலே போய் அங்கே விழுந்துடுறா. அப்படியே அவனை டச் பண்ணிட்டு நீ பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ண போகும்போது அவங்க ஃப்ரெண்டு வேமா பிடிச்சி இழுத்துட்டு நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனதும் ஹீரோக்கு அவளை அங்கே ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. அங்கே வெளியே கூட்டிகிட்டு போனால் நம்ம ஹீரோவோட கார் மேலே போய் அவள் பாட்டு அங்கே வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். நீ வந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்க, நீ எங்கே போகணுன்னு சொல்கிறியோ நான் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னதுமே அங்கே அவனை ஹேக் பண்ணிட்டு எனக்கு வந்துட்டு உன்னோட ஹார்ட்குள்ளே தான் போகணும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கே மயக்கமாயிடுறா. பிறகு ஹீரோ அங்கே வந்து அவளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது அவள் பார்த்தா நல்லா வந்துட்டு போதையாயிடுச்சு போல். அவனை டச் பண்ணிவிட்டு அங்கே வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கா. அதெல்லாம் அங்கே அசிஸ்டன்ட் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்காரு. அப்போ தண்ணி அவன் மேலே கொட்டி போனதுமே அங்கே வந்துட்டு வேமா வந்துட்டு அவள் தொடச்சி விட்டதோ நீ எந்த இடத்துல கையை வச்சுட்ருக்கான்னு உனக்கு என்ன தெரியுதா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். அப்போ ஹீரோயின் அவள் பாட்டு வந்து நம்ம ஹீரோவை அங்கே கிஸ் பண்ணிடுறான். அசிஸ்டண்ட்டுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோவுமே அவளை அங்கே கிஸ் பண்ண போகும்போது அசிஸ்டண்ட் அங்கே டக்குன்னு பிரேக் போட்டதுமே இவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்றத சொல்கிறான். பிறகு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே வந்து தூங்க வச்சுட்டு பேசாமல் ரெஸ்ட் எடு அப்படின்றத சொல்லிட்டு போனதும் வேமா கையை பிடிச்சி இழுத்துட்டு ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாத, இன்றைக்கி நைட் என் கூடவே நீ சேர்ந்து இரே அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோக்குமே அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா, நீ வந்துட்டு கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் இந்த நைட்டு மட்டும் எப்பயுமே மறந்துடக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அவள் கூட அங்கே வந்து அவன் ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் தூங்கி எந்திரிக்கும் போது அவளுக்கு நேற்று நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லை போல். நம்ம இப்போ இங்கே வந்தோன்னு சொல்லிட்டு மட்டும்தான் அவள் யோசிச்சுட்ருக்கா. அப்போ அவங்க அப்பா கால் பண்ணி முக்கியமான வந்துட்டு ஒரு பர்சனை மீட் பண்ணணும் ஜென் என்றவரை, நீ ஒழுங்காக போய் அவரை மீட் பண்ணு அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அங்கே போகிறதுக்கே விருப்பம் இல்லை. பட் இருந்தாலுமே வேறு வழி இல்லாமல் அவங்க அப்பாக்காக கிளம்புறா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ சூப்பரான ஒரு ட்ரெஸ் வேறு வாங்கி வச்சுட்டு போயிருக்கான் போல். ஹீரோயின் அங்கே உள்ளே வந்ததுமே அவங்க சிஸ்டர் ஒருத்தி இருக்கா, ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஆளை காணும், ஜென் கூட இன்றைக்கி நீ பிளைண்ட் டேட்டுக்கு போகணும், ஆனால் அதை மறந்துட்டு நீ வேற கூட போய் சுற்றிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஓவராக பேசிட்டு அவளை கையை நீட்டிக்கிட்டு வேறு வந்ததுமே ஹீரோயின் பிடிச்சி கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. தேவையில்லாமல் என்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறா. ஹீரோ வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸவே போட்டுட்டு அவங்க போனதுமே அங்கே கார்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோயினை உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவனுக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது, ஏன்னா ஹீரோயின்ட்டு இப்படி மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். இதனால பிடிச்சி இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை விட்டு அடிக்க விட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயினுக்கு இன்னுமே எதுவும் ஞாபகம் வரல. அப்போ அவங்க ஜென் வந்துடுறான். அவன் நம்ம ஹீரோவோட கசின் தான் போல். உனக்கு என்ன இங்கே வேலைன்னு சொன்னதுமே என்னோட ஃபியான்சைன்னு சொன்னதும் அப்போ ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் சும்மா வந்துட்டு பிளைண்ட் டேட்டுக்கு தான் வந்திருக்கேன்னு சொன்னதும் குடி சீக்கிரம் ஆயிடும்னு சொல்லிட்டு அவங்க கையை போட்டு பேசினதுமே ஹீரோக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு எதுவும் புரிய மாட்டேது, இவன் அப்படி மூஞ்சத்துக்கு வச்சுட்டு போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு இருக்கா. எனக்கு வாஷ்ரூமுக்கு போகும்போது அந்த ட்ரெஸ்னால் அவளுக்கு சுத்தமாக அங்கே நடக்கவே முடியலை. பெரிய தொல்லையாக இருக்குடா சாமி அப்படின்ற சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கே கீழே விழுக போயிடுறா. நம்ம ஹீரோவேமாக பிடிச்சிட்டு நீ என்ன எப்பயுமே என் பக்கத்துலேயே க்ளோஸாக வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்துட்டு இப்படி தெரியாமல் தான் ஸ்லிப் ஆகிட்டேன்னு சொன்னதும் என்ன நேற்று நடந்த எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயினுக்கு வந்துட்டு என்னவே சொல்லிட்டு இருக்கானே புரியல. அங்கே வெளியே இருந்து வந்து ஹீரோயினை கூப்பிட்டதுமே வேமா ஹீரோ பிடிச்சி அவளை கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் பயந்து போயிட்டு வேமா அங்கே இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வேற போயிடுறான். பிறகு
பிறகு பாரில் போய் உட்காந்துட்டுமே ஹீரோயினை கிஸ் பண்ணதை நினச்சிட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டுருக்கு. அப்போ ஹீரோயினோட சிஸ்டர் அங்கே இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவை நோட்டீஸ் பண்ணிட்டு அவனுக்கு வந்து ட்ரிங்க்ஸில் ட்ரக்கை கலந்து கொடுக்க சொல்லிடுறா. அங்கே அவனுமே அந்த ட்ரிங்க்ஸை குடித்ததும் போதையானதும் இவ வேகமாக வந்துட்டு அவனை ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவன்கிட்ட தப்பாக நடக்கலான்னு பார்த்தா ஹீரோ நல்லா சுயநினைவில் தான் இருக்கான். கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு யார் சொல்லி இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்க, எதுக்காக நீ இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே, ப்ளீஸ் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க, நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், யார் சொல்லியும் பண்ணலை அப்படின்றத சொன்னதும் அங்கே அவனுக்கு வந்து ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. அசிஸ்டண்ட்டை சொல்லி அவங்க அப்பாட்ட இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு வீட்டில் பார்த்தா அவங்க அப்பா போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. என்ன தைரியம் தான் இந்த மாதிரி வேலை பண்ணியிருப்ப, உன்னால் வந்துட்டு என் கம்பெனியே வந்துட்டு நஷ்டத்தில் போயிடும் போல், என் சொத்துக்கே வந்துட்டு நீ ஆபத்து ஏற்படுத்திட்ட, அவங்க நினச்சாங்கன்னா நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்கன்னு சொன்னதும் அவங்க ஸ்டெப் மதர் என் பொண்ணு என்ன தப்புண்ணா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க பெரிய ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க உடனே அவங்க அப்பா போய் நம்ம ஹீரோயின்ட்ட ப்ளீஸ்மா நீ வந்துட்டு நம்மளுக்காக வந்துட்டு பேச அந்த ஆள்கிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேளுமா அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின். நான் என்ன தப்பு பண்ணேன், நான் போய் அவர்கிட்ட பேசி சரி பண்ணேன், தப்பு பண்ண உங்கள் பொண்ணு தானே, போய் நீங்களே வந்துட்டு பேச வைங்க அப்படின்ற சொல்லிட்டு அப்பாட்ட அங்கே இருந்து போனதுமே அவர் வந்துட்டு அங்கே நீட் டவுன் பண்ணிவிட்டு ப்ளீஸ் நீ வந்துட்டு நம்ம குடும்பத்தை காப்பாற்ற பண்ணுமான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டாங்க. ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறா. அவங்க அம்மா சாகும்போது நம்ம ஹீரோயின்ட்ட இந்த கம்பெனியை வந்துட்டு நீ எப்படியாச்சும் காத்து கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க போல், ஸோ அதுக்காக நான் போய் மீட் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிடுறா. பிறகு நைட்டு நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு தான் வந்து போயிட்டுருக்கா. பார்த்தா ஆளவே காணோம், எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவன் இப்போ எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு நீ விசாரிச்சு சொல்லு அப்படின்றத சொன்னதுமே கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே ஒரு கிளைண்ட்டோட அங்கே பப்பில் தான் இருக்கான் போல். நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டு பயங்கரமாக செக்ஸியாக டான்ஸ் ஆடிட்டுருக்கா. ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. நம்ம ஹீரோட்ட அங்கே பக்கத்தில் வந்து நீங்கள் ஏன் என்னால் வந்துட்டு என் கூட சேர்ந்து இப்படியெல்லாம் டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோ இங்கே இருந்து போயிரு அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறான். அப்போ அங்கே கிளைண்ட் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா விடுங்க, நான் வந்துட்டு கூட போய் ஆடுறேன்னு சொன்னதும் நான் போக சொன்னதே ஒன்றுதான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப திட்டி அவனை அங்கேருந்து அனுப்பி விட்றான். ஹீரோ நீ இப்போ ஆடினதில் எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே கிடையாது, நீ இன்னுமே நல்லா இம்ப்ரெஸ் பண்ணலை, ஸோ நீ இப்போ திரும்ப எனக்கு ஆடிக்காமின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினும் அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு போய் ஆட போனதும் அவங்க ஃப்ரெண்ட் அங்கே வந்துடுறா. எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்கே அவளுக்கு கோட்டெல்லாம் போற்றி விட்டுட்டு அவளை வேகமாக தூக்கிக்கிறான். இங்கெல்லாம் எனக்கு ஆடி காமிக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது, நீ என் கூட சேர்ந்து வந்து என்னோட வீட்டில் ஆடிக்காமின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. ஹீரோயின் ஆல்ரெடி உங்களுக்கு டான்ஸ் ஆடிட்டேன்ல, நான் வேணா இப்போ பாட்டு பாடி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணவா அப்படின்றத கேட்டதும் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். நீ வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு உன்னோட ஃபேமிலியை காப்பாற்ற போகணும்னு எனக்கு தெரியணும் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. இவன் எதை மீன் பண்ணி பேசுகிறான்னு சொல்லிட்டு அப்போங்க நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்றத சொன்னதுமே அப்படின்னா ஓகே தான், நீ என் பக்கத்தில் க்ளோஸாக வர விருப்பம் இல்லைன்னா நான் வந்துட்டு உன்னோட ஃபேமிலிக்கு எதுவுமே வந்துட்டு நல்லது நடக்க விட மாட்டேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப தைரியத்தை வர வச்சுட்டு வேமா நம்ம ஹீரோட்ட சரி ஓகே நான் வந்து எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே அவனை கிஸ் பண்ண போகும்போது அங்கே பார்த்தாங்க வெளியே இருந்து வந்து ஆள் வந்து கூப்பிட்றாங்க, பாஸ் நீங்கள் வெளியே வாங்க அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆகிட்டு போகும்போது நான் இப்போ பண்ணிகிட்ருக்க இந்த ஒர்க்கை விட எனக்கு வந்துட்டு வேறு வேலை ஒன்றும் பேசு கிடையாதுன்னு சொல்லிட்டு திரும்ப அவன் கிஸ் பண்ண போகும்போது அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் நல்ல வேலை தப்பிச்சுட்டு நான் சாமின்னு யோசிக்கிறா. ஆனால் ஹீரோ நீ வந்துட்டு இப்போ போயிட்டு வா, நான் நாளைக்கு என்னை இதை விட பெஸ்ட்டாக நீ வந்துட்டு என்னை வந்துட்டு நல்லா இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறான். திரும்ப அங்கே கோட்டை எடுக்க வந்தால் இவன் ரொம்ப பயந்து போயிடுறா. நான் வந்து கோட்டை தான் எடுக்க வந்தேன் அப்படின்றத சொன்னதுமே இவன் பயந்து போயிட்டு என்னடா பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் அவங்க அப்பா இன்னுமே எந்த ஒரு கால்மே வரலையே அவங்ககிட்ட இருந்துன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஸ்டெப் மதர் பேசாமல் நம்மளோட பொண்ணுமே நம்ம அனுப்பி வச்சிடலாமே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் கரெக்ட் தான், அம்மாவை பொண்ணுமே ஆம்பளைகளை வந்து எப்படி செடியூஸ் பண்ணுறது நல்லா தெரியல அப்படின்றத சொன்னதும் அவங்க அப்பா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, நம்ம கம்பெனிக்கு வந்து 600 மில்லியன் வந்து லாஸ் ஆயிரும், ப்ளீஸ் நீ தான் எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணணும் அவர் அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோவை மீட் பண்ண போனதுமே நீ எனக்காக போய் வந்து தண்ணியெலாம் ரெடி பண்ணி குளிக்கிறதுக்காக அப்படின்றத சொன்னதும் என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க தள்ளி போனதுமே அப்படின்னா ஓகே நானுமே வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் சரி ஓகே நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போயிட்டு அப்படியே வந்து அவனை கழுவி ஊற்றிட்டுருக்கா. இவனோட தொல்லை தாங்க முடியல, என்ன நினச்சிட்ருக்கா என்னன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ வந்து அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்கான்.
அப்போ அங்கே நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு அவள் பயந்து போயிட்டு வேமா எந்திரிச்சு போகும்போது அங்கே ஸ்லிப்பாகி விழுந்துடுறா. வேமா நம்ம ஹீரோவுமே பிடிச்சி அங்கே வந்து 2 பேருமே அங்கே பாத்டப்குள்ளே விழுந்துடுறாங்க. ஹீரோயின் இப்போ டைம் ஆயிடுச்சு நான் போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே எந்திரிச்சு போனால் அங்கே நம்ம ஹீரோ ஆனால் விடமாட்டான். நீ வந்துட்டு அவளை ஈஸியாக என்கிட்ட போக முடியுமான்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ண போனதுமே நம்ம ஹீரோயின், நீங்கள் இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணக்கூடாது, என்னை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அவளை ஈஸியாக வந்துட்டு எல்லாரும் கூடயும் போய் நான் பெட்டர் ஷேர் பண்ணிடுவேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கேட்டதும் ஹீரோக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு இவளோட வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு நீ மரியாதை எந்திரிச்சு இங்கேருந்து போ அப்படின்றத சொல்லிடுறான். நெக்ஸ்டே அவங்க ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயினுமே என்ன வந்துட்டு அவன் என்ன மன்னிக்கவே மாட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சிஸ்டர் வந்து என்ன பாவம் நீ பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இலக்காரமாக அவளை பார்த்து பேசினதுமே அவ்வளோதான் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு டென்ஷனாகி போயிடுது. 2 பேருமே சேர்ந்து அவளை போட்டு பயங்கரமாக அடித்து அங்கேருந்து விரட்டியுமே விட்டாங்க. பிறகு ஹீரோயின் அங்கே போயிட்டுருக்கும்போது அங்கே வந்து ஷா வந்து உங்களை சாப்பாடு வந்து குக் பண்ண கூப்பிட்றாருன்னு சொன்னதும் இவன் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பாய் சொல்லிட்டு போகும்போது அங்கே நம்ம ஹீரோ கூட இருந்த அந்த கிளைண்ட் வந்து பார்த்துட்டு இவ தான் அன்றைக்கி டான்ஸ் ஆடவான்னு சொல்லிட்டு இவ்வளோ எப்படியாச்சும் வந்துட்டு கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்குறான். பட் ஹீரோயின் அவனை போட்டு அடித்ததுமே இவ்வளோ வந்துட்டு வந்து தூக்கிட்டு போங்க ரூம்க்குன்னு சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷனை போட்டுட்டு அங்கே வந்து கிட்னாப் பண்ணிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிவிட்டு ஆளை காணோம், நீங்கள் வந்துட்டு அவள் எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படின்றத சொன்னதும் அசிஸ்டன்ட் அவங்கள வந்து யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க பாஸ் அப்படின்றத சொன்னதுமே லொக்கேஷனை கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்லிடுறான். பிறகு இந்த கிளைண்ட்டை பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்து மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்துட்ருக்கான். பட் கரெக்டாக அங்கே அசிஸ்டன்ட் வந்து அவனை போட்டு அடிச்சிடுறாரு. நம்ம ஹீரோயினோட நிலைமையை பார்த்துட்டு ஹீரோக்கு அவ்வளோதான் ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. அவனை சரியான வந்துட்டு அடி கொடுங்க அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயினை வேவா அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். பிறகு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து நீ பேசாமல் படுத்து இன்னைக்கு இங்கேவே ரெஸ்டட் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. சரி ஓகே நான் வந்துட்டு கிளம்புறேன், பிறகு வந்துட்டு நம்ம மீட் பண்ணிக்கலாமே அப்படின்றத சொன்னதும் நான் சொன்னேன்னா நீ வந்துட்டு கேட்டுதாகணும், பேசாமல் படுத்து தூங்கு அப்படின்றத சொல்லிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க அப்பா ஜியாங் ஃபேமிலி நம்மளை மன்னிச்சிட்டாங்க, நம்மளுக்கு என்ன ஏற்படுற டேமேஜையுமே அவங்க சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. இப்போ வரைக்கும் அவனுக்கு வந்துட்டு நம்ம சாரி வந்துட்டு சொல்லி அவனுக்கு கரெக்ட் பண்ணலையே, எப்படி இதெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஜென் வந்து கால் பண்ணி மீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டதும் நம்ம ஹீரோயின்ட்டாவே நான் வந்துட்டு உங்களோட ஃபியான்ஸே தானே, நான் வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு உங்கள் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை அப்படின்றத சொன்னதுமே ஆனால் அவனுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து மேரேஜ் பண்ணிட்டா எப்படியாச்சும் வந்து பெனிஃபிட் கிடைக்குன்றதுக்காக அவன் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அவன் ஒரு பொண்ணு கூட சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோயுமே காமிச்சு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ இந்த மாதிரி சுற்றிட்டு என்ன வந்து மேரேஜ் பண்ணுறேன்னு சொன்னால் நான் வந்து உன்னை நம்புவேனான்னு சொல்லி கேட்டதும் அப்போ அங்கே ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு, பார்த்தா ஷாவும் இவ்வளோ வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அதை அவன் காமிச்சிட்டு நீ வந்துட்டு இப்படிப்பட்ட பொண்ணா, எனக்கு ஒன்றும் நீ தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் திட்டி விட்டுட்டு போயிடுறான். ஹீரோயின் இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஷாவுதான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட வந்துட்டு கோவப்பட்டதுமே அவங்க ஃப்ரெண்டுமே அந்த நியூஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு ஒருவேளை அந்த ஆளுக்கு வந்துட்டு உன் மேலே உண்மையிலே லவ் வந்துருச்சா அப்படின்றத கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவன் வந்துட்டு என்னை வேணும்னே ட்ரிக்காக எதுக்கோ யூஸ் பண்ண பார்க்குறான், நான் அப்படிலாம் நடக்க விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. எனக்கு நைட்டு எங்கள் வீட்டுக்கு போனதுமே ஷாவ் நான் என்ன சொன்னேன் உன்னை, நான் இங்கே பேசாமல் தங்கு தானே சொன்னேன், எதுக்காக நீ வெளியே போனேன்னு சொன்னதும் என்னோடய ஃப்ரெண்டை தான் நான் பார்க்க போனேன்னு சொன்னதுமே நீ வந்து ஃப்ரெண்டை பார்க்க போனேயா, அப்போ ஜென் எதுக்கு போய் நீ மீட் பண்ணேன்னு சொன்னதும் அப்படின்னா நீங்கள் என்னை பின்னாடி ஆள் வச்சு வேகு பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே கோவப்பட்டுருக்கா. என்ன சொன்னான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவன் வந்துட்டு என்னை லவ் பண்ணுறதா சொன்னான், ஆனால் வந்துட்டு நான் உங்கள் மேலே வந்து சேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. என்னடா சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ எப்படி என்னை சேஸ் பண்ணுவ அப்படின்றத கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியலை. நான் வந்துட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் நீ வந்து உண்மையாக தானே சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டு எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஆனால் நம்ம ஹீரோங்க வந்து பக்கத்தில் எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியல அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் பயந்து போய் திரும்பினதும் அங்கே வந்து நம்ம ஹீரோயின் அவன் கிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் எஸ்கேப் ஆகி ஒன்றதும் தேவையில்லாமல் என்கிட்ட தப்பிக்கலான்னு பார்க்காத, நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன், நைட்டு வந்து ரூம்க்கு வா அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினுக்கு அங்கே உள்ளே போகிறதுக்கே இங்கே பயமாக இருக்குது. ஸோ வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் நல்லா கவர் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே போனதுமே நீங்கள் வா என் பக்கத்தில் அப்படின்ற செட் அவன் கூப்பிடுறான். அங்கே போனதுமே நம்ம ஹீரோயின் ஏதாச்சும் பண்ணிடுவானோ என்னமோன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு இப்போ பீரியட்ஸ் டைம், நம்ம வந்துட்டு எதுவுமே இப்போ பண்ண முடியாது அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ சரி ஓகே 1 வீக் அப்புறம் வந்துட்டு நீ என்ன வந்து ரீசன் சொல்லி என்கிட்ட வந்து தப்பிக்கிறேன்னு பார்ப்போம் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் அவன் ரூமில் போகும்போது நம்ம ஹீரோ ஷோட் போட்டுட்ருக்கோம், வெக்கப்பட்டுட்டு வேமா அங்கே திரும்பிக்கிறான். என்ன பார்த்துட்ருக்க வந்து எனக்கு
எனக்கு பட்டன்லாம் போட்டு விடு அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டுருக்கு. பட் இருந்தாலுமே வந்துட்டு கடவுளை என்னென்ன வேலை பார்க்க வைக்கிறான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஏமா அங்கே இருந்து ஓட பார்க்குறா, எங்கே ஓடிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ண வந்ததும் எனக்கு இது பீரியட்ஸ் டைம் அப்படின்றத சொல்கிறா. இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்ச அவன் பாட்டு கிஸ் பண்ணிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது அவங்க சிஸ்டர் பாவம் என்னென்ன வேலை பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கா பாரு, என்னென்ன வந்து பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்லுது. ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இவ்வளோ தான் இவ்வளோ கஷ்டப்படுறா. ஆனால் வந்துட்டு அது இல்லாமல் கொஞ்சம் கூட கூசாமல் என்னமோ அவள் தப்பு பண்ண மாதிரி இவள் பேசினதுமே அங்கே கோவப்பட்டு அடித்து 2 பேத்துக்குமே மாற்றி மாற்றி அங்கே பயங்கர சண்டை வர ஆரம்பிச்சிருது. அங்கே அந்த டயத்தில் நம்ம ஹீரோவும் அங்கே ஹீரோயினோட அப்பாட்ட தான் கீழே பேசிகிட்டு இருக்கான். ஸோ மேலே பயங்கரமாக சண்டை வரவுமே அவங்க பயந்து போயிட்டு என்ன இந்த சத்தம் கேட்டுட்ருக்குன்னு சொல்லிட்டு ஓன்னா அவங்க அங்கே ஸ்டெப் மதர் இவள் எல்லாமே சண்டை போடுறாங்க. பட் ஹீரோ உள்ளே வரதை பார்த்துட்டு இவ்வளோ வந்து போட்டு அடித்து கொடுமைப்படுத்துகிற மாதிரி இவள் அழுது அங்கே வந்துட்டு பெரிய ட்ராமா பண்ணதுமே நம்ம ஹீரோ நீங்கள் என்ன உங்கள் பொண்ணை இப்படி வளர்த்து வச்சுருக்கீங்கன்னு கேட்டதுமே அவங்க அப்பாவுக்கு அவங்க பொண்ணை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோட்ட நான் கண்டிப்பாக அவளை பனிஷ் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறாரு. அப்பா இது எல்லாமே அவள் தான் பண்ணா, என் மேலே பழிய போகிறான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்னை இப்படி தான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணதும் நம்ம ஹீரோ அவள் வந்து உன்னை ஹிட் பண்ணால, ஸோ நீ பதிலுக்குமே போய் ஹிட் பண்ண அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் இந்த சான்ஸை போய் விடுவாளா, போட்டு அவளை பயங்கரமாக அடித்து விட்றா. நம்ம ஹீரோ உன் கை எதுவும் பெயின் ஆகிட்டுருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் அவளுக்கு அங்கே மெடிசன்லாம் போட்டு விட்டுட்டு ஏன்னா உன்னோட ஸ்டெப் மதரையும் உன்னோட சிஸ்டரையுமே வந்துட்டு உனக்கு பிடிக்காதான்னு கேட்டதும் எனக்கு வந்துட்டு சான்ஸ் கிடச்சா அவங்க 2 பேர்த்தையுமே நான் கொலை பண்ணிடுவேன், எனக்கு அந்த லெவலுக்கு வந்துட்டு கோவமாக இருக்கு அவங்க மேலே, அந்த மிஸ்ட்ரெஸ்ஸாலையும் அவங்க பொண்ணாலையும் என்னோட அம்மா லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, எப்பயுமே அந்த லேடி ப்ராப்ளம் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த லேடியால் தான் என்னோட அம்மாவோட உயிர்மே போயிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு ஃபீல் பண்ணதும் நம்ம ஹீரோ நீ கண்டிப்பாக கவலைப்படாத, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே வேமா இவன் பிடிச்சி அங்கே பக்கத்தில் இழுத்ததுமே ஹீரோயினுக்கு அங்கே ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ரைஸ் ஆகிடுது. நம்மள அசிஸ்டன்ட் வந்து பாஸ் உங்கள் தாத்தா வந்துட்டார் அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின் அவன் வந்து ஒரு ட்ரெஸ் வாங்க சொல்லியிருப்பான் போல். ஸோ அவளுக்கு ஒரு ட்ரெஸ் போய் பிடிச்சிருக்கு, அதை எடுத்து அவள் போட்டு பார்த்ததுமே அப்போ பார்த்தா அங்கே ட்ரெஸ்ஸை வந்துட்டு என்ன நீ கிழிச்சு வச்சுருக்க அப்படின்ற சொல்லிட்டு அந்த லேடி ரொம்ப கோவப்பட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோங்க வந்து முதல் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து செக் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும் பார்த்தா அந்த லேடி தான் வந்து ட்ரெஸ்ஸே எப்படியோ தெரியாமல் இப்படி கிழிச்சிட்டாங்க போல். ஆனால் ஹீரோயின் மேலே அங்கே பழி தூக்கி போட்டிருக்காங்க. தெரிஞ்சு மேனேஜர் அங்கே வந்து அங்கே சாரி கேட்டதுமே இந்த மாதிரி பொண்ணுங்களை இங்கே விட்டு வைக்காதீங்க, வேலையை விட்டு தூக்குங்கன்னு சொல்லிட்டு அவளையுமே அங்கே துரத்தி விட்டாங்க. பிறகு நம்ம ஹீரோயினுக்காக அவன் சூப்பரான ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறான். ஹீரோயின் அதை உள்ளே ட்ரை பார்த்துட்டு இருக்கா. ஆனால் ஜிப்பை போட முடியல. அங்கே உள்ள நம்ம ஹீரோவை வந்துட்டு ஹெல்ப் பண்ணதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிடுது. அவள் வேமா அங்கே இருந்து போக போனதும் எங்கே போயிட்டுருக்கா அப்படின்ற சொல்லிட்டு வேமா அங்கே வந்து பிடிச்சி அவன் பாட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். பிறகு ஹீரோயின் அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இன்றைக்கி ஃபேமிலி டின்னர் தான் சொன்னதும் அவள் வேகமாக ஓடுறா. என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத கேட்டதும் நான் வந்து அவ்வளோ க்ளோஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், ஃபேமிலியை வந்து மீட் பண்ணுறதுக்குன்னு சொன்னதும் கண்டிப்பாக நீ மீட் பண்ணி தாகணும்னு சொல்லும்போது அங்கே தாத்தா வந்துடுறாரு. அங்கே ஞான்னு ஒரு பொண்ணை வேற கூட்டிகிட்டு வர்றாரு. வந்து பண்ணிகிட்ருக்கா நீ வந்துட்டு அந்த பொண்ணை உன்னோட லைஃப்லேருந்து விரட்டி விடு, நீ வந்துட்டு இவ்வளோ தான் மேரேஜ் பண்ணிக்கிறணும்னு சொன்னதும் ஆனால் ஹீரோ அதுக்கு ஒத்துக்க மாட்டான். அப்போ அவர் அப்படின்னா உன்னையுமே இந்த ஃபேமிலியிலேருந்து சேர்த்து வெளியேற்ற வேண்டியதாக இருக்கும் அப்படின்றத சொல்லும்போது அப்போ இந்த ஞான் தாத்தாக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது, நீங்கள் கேர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அங்கே வந்து மீட் பண்ணுறதுக்காக உள்ளே போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோயிட்ட அந்த வந்து பொண்ணு ரொம்ப நல்ல மாதிரி அங்கே ட்ராமா பண்ணிட்டு அப்படியே பேசுகிறா. வேணுன்னே அவன் மேலே ட்ரிங்க்ஸை வந்துட்டு வேற ஊற்றி விட்டதுமே அங்கே வந்து சாரி கேட்டுட்டு ட்ராமா பண்ணுறா. நம்ம ஹீரோயின் அங்கே வாஷ்ரூமுக்கு போனால் நீ வந்து அவுட் சைடர், வெளியாளுக்கெல்லாம் எங்கள் வீட்டு வாஷ்ரூமை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே வழி இல்லாமல் வந்துட்டு நம்ம ஹீரோயினுமே அப்படியே அங்கேருந்து நடந்து போயிட்டுருக்கா. யார்ட்டையும் அவள் கால் பண்ணி நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு சொல்லிட்டா போல். நம்ம ஹீரோ வெளியே வரும்போது எங்கே வந்துட்டு அங்கே அவளை காணமேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இல்லை அந்த பொண்ணு போயிட்டாங்க அப்படின்றத சொன்னதும் ஹீரோக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. அவள் வந்துட்டு போக விடாமல் ஸ்டாப் வேற பண்ணிகிட்ருக்கா. உடனே வந்துட்டு நம்ம ஹீரோ அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அவள் எங்கே போயிருக்கான்னு சொல்லிட்டு நீ தேடு அப்படின்றத சொல்கிறான். இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் பாவம் நடக்கவே முடியல, அவள் காலில் ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு. அப்போ பார்த்தா ஒரு பர்சன் அங்கே வந்து அவளை கிட்னாப் வேற பண்ணிட்டு போயிடுறாங்க. அசிஸ்டன்ட் பாஸ் யாரோ அவங்கள கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற சொன்னதும் ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கிளம்புங்க அப்படின்ற சொல்லிட்டு வேவாங்க போகிறான். அந்த பர்சன் நம்ம ஹீரோயினை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்ருக்காரு. நம்ம ஹீரோவுமே அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சி வந்ததுமே நீ வந்துட்டு எனக்கு நிறைய காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் டிமாண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்கு அவன் வந்து மிரட்டான். நீ முன்னாடி மண்டி போடு அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்குமே வேறு வழி இல்லாமல் அங்கே வந்து மண்டியெல்லாம் போட வேண்டியதாக இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயின் வேகமாக அவனை பிடிச்சி தள்ளி விட்டதுமே ஹீரோ எந்திரிச்சு அவனை அடித்து அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேயுமே பிடிச்சி கொடுத்துடுறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் கண்ணை முழிக்கும் போது நம்ம ஹீரோ பண்ண ஹெல்ப்புக்கு அவள் ரொம்ப தேங்க்யூ சொல்கிறா. அவள் வேகமாக எந்திரிச்சு வாஷ்ரூம் போகணுன்னு சொல்லிட்டு அவள் காலை பார்த்தா காலில் ஃபுல்லாக அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு கட்டு போட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கும் போது நான் இருக்கேன்ல வான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனதும் அவளுக்கு ரொம்ப அசிங்கமாயிட்டுருக்கு. நீ ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, முதல் என்னை கீழே விடு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து அவள் ரொம்ப கோவப்பட்டுருக்கா. அப்போ அங்கே வெளியே அவங்க வரும்போது அங்கே ஞான்மே அங்கே இருக்கா. அவளுக்கு வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின்ட்ட வந்து அவள் நல்லவ மாதிரி நடிச்சுட்டாங்க, சாரி கேட்குறா. என்னால் தானே உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, நீங்கள் வந்துட்டு என்னை பனிஷ் பண்ணுறதுனால பண்ணலாம் அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே, நீயுமே காலில் வந்துட்டு செருப்பு கூட இல்லாமல் நடந்து போகிறணும், அதான் உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோவுமே அதே மாதிரியே வந்து போக சொல்லிடுறான். அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே சிரிச்சிட்ருக்கா. அப்போ ஹீரோ நீ என்னால் தானே இவ்வளோ ஹாப்பி ஆகிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு எனக்கு அப்படின்னா ரிவார்டு வேணும்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ண வந்ததும் இது ஹாஸ்பிட்டல், நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னதும் சரி ஓகே நான் உன் கூட சேர்ந்து ஸ்லிப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேவே வந்துட்டு அவன் படுத்துட்ருக்கான். அதுக்கப்புறம் இவளை பார்த்தாங்க காலில் செருப்பலாமல் அவளால் சுத்தமாக நடக்கவே முடியல. அந்த டயத்தில் ஒரு நாய்க்குட்டி வேற வந்து அவள் மேலே அட்டாக் பண்ணிடுது. அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் அங்கே வீட்டில் இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோவோட தாத்தா வந்து அவளை வம்பு பண்ணி அங்கே தூக்கிட்டு வர சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே இவர் நிறையா காசு கொடுத்து நம்மளை அவனை விட்டுட்டு போக சொல்லுவாருன்னு நினச்சிட்டு அங்கே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டுருக்கா. பார்த்தா அவருங்க உள்ட்டா அவன் வந்து உன்னை சூஸ் பண்ணியிருக்கான், நான் கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும், நான் வந்துட்டு உங்கள் 2 பேத்துக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அந்த பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். தாத்தா வந்துட்டு கூப்பிட்டுட்டு வந்து மிரட்டுறாருன்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்ருக்கான். பட் வந்துட்டு இங்கே எல்லாமே வந்துட்டு நார்மலாக போயிட்டுருக்குல்ல. தாத்தாவுமே வந்துட்டு இவங்க 2 பேரோட மேரேஜுக்கு ஓகேன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளை அங்கே பக்கத்தில் இழுத்ததுமே நீ என்ன பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு வேகமாக பிடிச்சி கிஸ் பண்ண போகிறான். நீ எதுக்காக இவ்வளோ டாமினேட்டாக இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. நீ உனக்கு வந்துட்டு என்ன பண்ணன்னு சொல்லிட்டு ஞாபகம் வர வரைக்கும் இப்படி தான் நடக்கும்னு சொன்னதும் அங்கே திரும்ப பிடிச்சி கிஸ் பண்ண போகும்போது அங்கே நம்ம ஹீரோயினோட கசின் வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் வேகமாக அங்கே போயிட்டு அங்கே வந்து அவர்கிட்ட வந்து எப்போ நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கா. பட் ஹீரோக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த பையன் யாருன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு அவளுக்கு வந்து யார் கூட ஸ்லிப் பண்ணால் பிடிக்குமோ அவன் தான் நான் அப்படின்றத சொன்னதும் அங்கே அவருக்கு வந்துட்டு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. எப்படி மிஸ்பிஹேவ் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. நம்ம ஹீரோயின் இது என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோவை அங்கே உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறா வேகமாகவும் ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ என்ன தைரியம் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருப்ப, ஏன்னா அந்த ஆள் கூட சேர்ந்துட்டு நீ ஸ்லிப் பண்ணணும்னு ஆசைப்பட்றியான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. நீ தேவையில்லாமல் இதுக்கப்புறம் என்னை பற்றி பேசிட்டு இருந்தேன் நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு வேமா அவங்க இருந்து போயிடுறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது அம்மாவும் பொண்ணுமே சேர்ந்துட்டு பாவம் அடித்து வீட்டை விட்டு வேட்டி விட்டுட்டாரு போல் அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் தேவையில்லாமல் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. பட் இவங்க எங்கே கேட்க போகிறாங்க. நம்ம ஹீரோயினை பற்றி எங்கள் உள்ட்டாவாக தேவையில்லாமல் பேசினதுமே அவ்வளோதான் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஒரு பாட்டில் எடுத்து அவப்பாட்டு அவளை குத்த போயிடுறா. அப்போ அவங்க ஸ்டெப் மதர் ஊடால வந்ததுமே நீ வரையா அப்போ நீ வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அவள் கையில் வந்துட்டு அவங்க ஹர்ட் பண்ணி விட்டுறா. இந்த ஃபேமிலியில் நீங்கள் இருக்கிறதே உங்களுக்கு பெரிய வந்துட்டு வரப்பிரசாதம் மாதிரி, தேவையில்லாமல் ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க அப்படின்றத சொன்னதும் அவங்க அங்கே ரொம்ப கோவப்பட்டுருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோ அவள் என்ன வந்தாலா என்கிட்ட மன்னிப்பு கேட்கன்னு சொன்னதும் இல்லை பாஸ் அவங்க வரவேலன்னு சொன்னதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இவன் வந்துட்டு அவள்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணி பேசினான்றது இவனுக்கு தெரிய மாட்டுது. அவன் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அங்கே வேறு வீட்டுக்கு போயிடுறான். அப்போ அவங்க வந்துட்டு அங்கே ஹாப்பி ஆகிட்டு அவளை பற்றி உள்ட்டாவாக பேசினதுமே ஃபஸ்ட்டு அவளை வர சொல்லுங்கன்னு சொன்னதும் அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே வந்ததுமே அங்கே அவன் இருக்கிறத பார்த்துட்டு அவன் பயந்து போயிடுறா. அப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நம்மளுக்குள்ளே என்ன கான்ட்ராக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும்ல அப்படின்றத கேட்கும்போது ஐயோ இவன் பாட்டு ஏதாச்சும் சொல்லிடுவானோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேகமாக போயிட்டு அங்கே வந்து வாய முடிக்கிறா. அப்போ அவள் கையில் அடிபட்டுருக்கதை பார்த்துட்டு அப்போ இதை வந்து உன்னோட ஸ்டெப் மதர் தானே பண்ணாங்க அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அப்பா பார்த்து கோவப்பட்டதுமே அவர் அவங்க 2 பேர்த்தையுமே போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறாரு. நீ வந்துட்டு மிஸ்ட்ரஸோட பொண்ணு மட்டும்தான், என்ன தெரியும் தான் என் சொந்த பொண்ணை நீ அடிப்பன்னு கேட்டதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோவை பார்த்து உங்களுக்கு இப்போ ஹாப்பி தானே அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினை பார்த்து உனக்கு என்ன ஹாப்பி தானே அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். இப்போ ஹீரோயின் அவங்கள பார்த்து நீங்கள் ஜஸ்ட்டு இந்த குடும்பத்தில் இருக்கிறதே வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் தான், தேவையில்லாமல் ஏதாச்சும் உங்கள் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடாதீங்க அப்படின்றத சொல்லிடுறா. அப்பா சரி நீங்கள் பேசிட்டுருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து விட்டுட்டு போனதுமே ஹீரோயின் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓட பார்க்குறா. இதுக்கப்புறம் நான் வந்து நீ சொல்கிறத கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேமாவை வந்துட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அமைதியாக இருங்கன்னு சொல்லும்போது உன் ட்ரிக்கெல்லாம் இதுக்கப்புறம் என்கிட்ட யூஸ் ஆகாதுன்னு சொன்னதுமே அவன் வந்துட்டு ஏதோ பேசி பார்க்குறா. பட் வந்துட்டு உனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டுது, நான் தான் ஞாபகப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவளை அங்கே பெட்டில் தள்ளி விட்டுட்டு அங்கே ட்ரெஸ் எல்லாம் அப்படி இழுத்து விட்டு அங்கே வந்து அன்றைக்கி அவனை வந்து அவள் பிடிச்சிருந்தா இல்லையா அதே மாதிரியும் வந்து அவன் பிடிக்க வைக்கிறான். அப்போ
ஹீரோயினுக்கு வந்துட்டு அங்கே 2 பேரும் சேர்ந்து ஒன்றா இருந்த எல்லாமே ஞாபகம் வந்ததுமே அங்கே அவள் ரொம்ப ஷையாக ஃபீல் ஆகிடுறா. ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு நான் சொல்கிற எக்ஸ்பிளைனை கொஞ்சம் கேட்கணும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ எதுவும் நான் இதுக்கப்புறம் கேட்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ண போகும்போது ஹீரோவை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு அவள் பாட்டி எஸ்கேப்பாக எங்கே ஓடி போயிடுறா. அவங்க ஃப்ரெண்டுகிட்ட இந்த விஷயத்த சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிருது. அடி பாவி, நான் வந்துட்டு ஏதோ கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்க சின்ன பொண்ணுன்னு பார்த்தா இவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க சிஸ்டர் உனக்கு என்ன கண்ணு தெரிலையான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே வந்து மேலே இடித்ததுமே சண்டை வந்துடுது. ஸோ அங்கே அந்த ஞான் அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இவங்க 2 பேத்துக்கு நடுவில் எப்படி ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு எனக்கு விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்றத சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வெளியே போகும்போது பார்த்தா அங்கே வந்துட்டு அந்த பக்கம் அசிஸ்டன்ட் இருக்காரு, இந்த பக்கம் ஹீரோ இருக்கவுமே அவள் வேகமாக ஓட பார்க்குறா. எங்கே ஓடிட்டுருக்க நீ, எவ்வளோ நாளைக்கு என்கிட்ட எஸ்கேப் ஆவ, இன்னைக்கு முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கே வம்பு பண்ணி வீட்டுக்கு அவன் தூக்கிட்டு போயிடுறான். அவன் உள்ளே தூக்கிட்டு போயிருக்கும்போது அங்கே பார்த்தா அந்த ஞான் இருக்கா. அவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அங்கே வந்துட்டு ஒரு ரொம்ப நல்லவ மாதிரி அங்கே பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு ரூமில் போய் அங்கே வந்து வெயிட் பண்ணிடுச்சு, நான் வந்துடுறேன் அப்படின்றத சொன்னதும் அங்கே அந்த ஹீரோயின் போகும்போது ஞான் அங்கே போயிட்டு இப்படி அவுட் சைட்லலாம் உள்ளே போகக்கூடாது அப்படின்றத சொன்னதும் எங்களுக்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு உனக்கு என்ன தெரியும், நீ வந்துட்டு இங்கேருந்து போன்னு சொன்னதுமே அவள் ரொம்ப கோவப்பட்டாங்க. நம்ம ஹீரோயின் கூட சண்டை போட்டு அவள் பிடிச்சி இழுத்ததில்ல. ஹீரோயின் அங்கே ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே விழுந்து விழா. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிருது. நம்ம ஹீரோக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிடுது. நான் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னதுமே உனக்கு கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு நம்ம ஹீரோயினை வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடுறான். இப்போ டாக்டர் அவங்க இப்போ தலையில் அடிப்பட்டதில் ஹோமாக்கு போயிட்டாங்க, இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காங்கன்னு சொன்னதும் ஹீரோக்கு இங்கே ரொம்ப ஷாக்காகிருது. இந்த மாதிரி விஷயம் எனக்கு எப்படி தெரியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருக்கான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தாவே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க தாத்தா அந்த ஞானியை நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. நீ எதுக்காக அந்த பொண்ணுக்காக இந்த பொண்ணை வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு இன்சல்ட் பண்ணி பேசியிருப்ப அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு அவர் கோவப்படுறாரு. அவங்க பொண்ணுகிட்ட அவங்க அம்மா வந்து ஒரு அடியை போட்டுட்டு நீ வந்து போய் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போ, அவள் வந்து அட்மிஷன் ஆகி கிடக்கலாம், ஸோ வந்துட்டு இந்த டயத்தில் நீ அவரை செடியூஸ் பண்ணி உன் வலையில் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அந்த லேடி உண்மையிலே நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரி தான் இருக்காங்க. அங்கே உடனே அங்கே நம்ம ஹீரோயினை போய் மீட் பண்ணிவிட்டு சிஸ்டர் உங்களுக்கு இப்படிலாம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலான்னு சொல்லிட்டு பெரிய ட்ராமா பண்ணிவிட்டு அங்கே அழுதுட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோ கையை டச் பண்ணி பேசினதும் அவனுக்கு புரிஞ்சுக்கிறது அவளோட இன்டெக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு மரியாதை இங்கேருந்து போயிரு, தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்துடுது. அப்போ ஹீரோயின் ஐயோ கடவுளே திரும்ப என்ன தொல்லை பண்ணுறதுக்கு நீ வந்துட்டியா அப்படின்ற சட்டி கேட்டதுமே நீ எப்பயுமே என்கிட்ட தப்பிக்க முடியாது, நீ என் கூட தான் இருந்தாங்கன்னு சொன்னதும் அவங்க சிஸ்டர் வேறு தேவையில்லாமல் வந்துட்டு ஓவராக அழுது ட்ராமா பண்ணதும் ஹீரோ கோவப்படுத்திட்டா மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீ என் பக்கத்தில் இருந்து போயிருன்னு சொல்லிட்டு அங்கே கையை பார்த்தா ரிங்கை போட்டு விட்ருக்கான். அடப்பாவி ரிங் எதுக்குடா போட்ட அப்படின்ற சொன்னதும் நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, ஸோ இதுக்கப்புறம் நீ தான் என்னோட ஒய்ஃப், இந்த வீட்டோட யங்லேடின்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே மயக்கமே வந்துடுது. நம்ம ஹீரோயின் நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா, என் லைஃப் இப்படியா போகணுன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ அவளை பிடிச்சி அங்கே கிஸ் வேறு பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த ரிங்கை பார்த்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு பெரிய ஆள் தான் பண்ணி அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. ஹீரோயின் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என்ன இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கவலைப்பட்டதும் நீ ஏன் கவலைப்படுற, குழந்தைய நீ பெற்றுக்கோ, நம்ம 2 பேரும் சேர்ந்து வளர்க்கலான்னு சொன்னதும் அவள் ஹாப்பி ஆகிட்டு அப்படியே எமோஷனல் ஆகிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு வெளியே கிளம்புங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்கே போனதுமே அப்போ பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் வந்துடுறா. கண்டிப்பாக இவளை வந்துட்டு சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வந்துட்டு கிட்னாப் பண்ண சொல்லிடுறா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால் வந்துடுது, உன்னோட ஃப்ரெண்டை வந்து நாங்கள் கிட்னாப் பண்ணி வச்சுருக்கோம், அவளை காப்பாற்றணுன்னா மரியாதையாக வந்துட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடுன்னு சொன்னதுமே ஹீரோயினுமே அங்கே பயந்து வேகமாக போயிட்டுருக்கா. அப்போ இந்த பர்சன்ஸ்லாம் அவளை பார்த்துட்டீங்க பாரு இந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே செடியூஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்ததுமே நீயுமே வந்துட்டியான்னு சொல்லிட்டு அவளையுமே இங்கே கட்டி போட்டு வச்சிடுறாங்க. ஹீரோங்க உள்ளே வந்து பார்த்தா ஹீரோயினை காணோம். மேடம் வந்துட்டு எங்கே போனாங்கன்னு தெரியலன்னு சொன்னதும் நீ தேடி கண்டுபிடி அப்படின்றத சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே கட்டுப்போட்டு வச்சது 2 பேரும் மூஞ்ச பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அவங்க சிஸ்டர் வந்து ஹீரோயினை போட்டு அடிச்சிடுறா. கண்டிப்பாக பாரு உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு, இஷ்டத்துக்கு நீ என்ன வந்துட்டு ஓவர் ஆட்டம் போட்டுட்ருக்கேன்னு சொன்னதும் அவங்க ஃப்ரெண்டு வேற கோவப்பட்டு திட்டா. அப்போ அவளையுமே போட்டு அடிச்சுட்டு இன்னைக்கு உங்கள் 2 பேர் நிலமையை பாருன்னு சொல்லும்போது அங்கே அவளை வந்துட்டு அப்படியே மயக்க மருந்து கொடுத்து மயக்கிடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட இன்னைக்கு கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் இருக்குது, உன் பிபியுமே இல்லாமல் போயிடும் சொன்னதும் நீ தேவையில்லாத வேலை பண்ணேன்னா நான் உன்னை கொன்றுவேன்னு சொன்னதுமே போட்டு அங்கே அடிச்சிட்ருக்கா. நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்மே அங்கே வந்துட்டு தேடி பார்க்குறாங்க. ஆனால் வந்துட்டு எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியலை போல். அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இன்னுமே வந்துட்டு நீ எப்படியாச்சும் வந்து தேடி நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு இவங்க நிலமையை பார்த்தா ரொம்ப மோசமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினை வந்து அவங்க சிஸ்டர் இவளை வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ணி வீடியோஸில் எடுங்க அப்படின்றத சொன்னதும் அதே மாதிரி அந்த ஆளுங்களையுமே பண்ணிகிட்ருக்கும்போது அப்போ பார்த்தா அங்கே நம்ம ஹீரோவோட ஆளுங்க
ஆளுங்களாம் வந்து அவங்கள அடிச்சு போட்டுடுறாங்க. ஹீரோயின் வந்து அவன் காப்பாற்றிடுறான். இவளுக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பிடிச்சி வச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஃப்ரெண்டையுமே அவங்க காப்பாற்றிடுறாங்களே, நீ என்னென்ன பண்ண அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவளை போட்டு பயங்கரமாக ஒரு டார்ச்சர் பண்ணுறா. அப்போ பார்த்தா இவளை பிடிச்சி இழுத்துட்டு அவள் எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. பிறகு நம்ம ஹீரோங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு ஹீரோயினை இதுக்கப்புறம் நீ இதை பற்றி கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து தூங்க வச்சுட்டு அங்கே போயிட்டுருக்கான். யார் இது பண்ணாங்களோ அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் வந்துட்டு ரொம்ப சிவியராக இருக்கணும்னு சொன்னதும் அந்த ஆளுங்க எல்லாத்தையுமே போட்டு அங்கே ரொம்ப கொடூரமாக அடி வெளுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் எந்திரிக்கும் போதே அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு வேமா எந்திரிக்கிறா. நம்ம ஹீரோயினி ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இருக்கான். பேபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே பேபி நல்லா தான் இருக்குது, நீ இதை பற்றி கவலைப்படாத. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் எங்கே இருக்கான்னு சொன்னதும் அவ்வளோ சேஃப்டியாக தான் இருக்கா, நீ இதுக்கப்புறம் வந்துட்டு சேஃப்டியாக எங்கே இருக்கணும், நான் இருக்கேன் உன்னை பார்த்துக்க அப்படின்றத சொல்கிறான். அவளுக்கு அவள் சிஸ்டர் மேலே தான் அங்கே ரொம்ப கோவமாக வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே அந்த ஞான் வரவுமே உன் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவள் சொல்லிடுறா. பிறகு நம்ம ஹீரோ பார்த்தா ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அவளை எந்த வேலையுமே வந்து பண்ண விடாமல் இவன் பின்னாடியே போனதும் அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. எதுக்கு தான் இப்படி என்னை பாடாப்படுத்திட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறான். அங்கே வேறு ஆளுங்களாம் நிறைய பேர் ஏற்பாடு பண்ணியிருப்பான் போல், வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே விட மாட்டான். ஸோ வந்துட்டு அவளுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டுருக்கு. இப்படிலாம் ஏன் பண்ணிகிட்ருக்க, நீ எல்லாம் குழந்தைக்காக பண்ணிகிட்ருக்கியா, ஒருவேளை குழந்தையும் வந்துட்டு இல்லைனா நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ண மாட்டேயில்லை அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அப்போ அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுங்க. கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு குழந்தைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் அப்படின்னா என் மேலே வந்துட்டு இவனுக்கு லவ் இல்லை, குழந்தை மேலே தானே லவ் அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. அப்புறம் இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பாவே அங்கே கிட்னாப் பண்ணிட்டு வந்ததும் எதுக்காக இவரை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு அவள் கேட்டதுமே என்ன பார்த்துட்ருக்க, நான் சொல்கிற மாதிரி நீ கேட்டாகணும், நீ வந்துட்டு இவர் கூட சேர்ந்து பக்கத்தில் இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துக்கோ, அப்படின்னா தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு காரியம் சாதிக்க முடியும்னு சொன்னதும் அவளுமே கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அவள் பேச்சை கேட்டுட்டு இதே மாதிரி பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது, அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்ததுமே இந்த விதத்தை சொன்னதும் அவனுமே அங்கே கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அவங்க பொண்ணு அவங்க அம்மா கோவப்பட்டு அடிக்கிறாங்க. நீ எவ்வளோ தைரியம் தான் இப்படி உன்னோட அப்பாட்ட பண்ணியிருப்பான்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அந்தாலும் என்னோட ஸ்டெப் ஃபாதர் தான், எப்பயுமே நம்மளை வந்துட்டு அவர் வந்து ஒரு ஒய்ஃபா இல்லை பொண்ணாக மதிச்சிருக்காரு, அவங்க பொண்ணை தானே அவர் பெருசாக எடுப்பார், நான் சொல்கிறத கேளுங்க, எல்லாமே நம்ம கைவசம் வந்துடும்னு சொல்லிட்டு அந்த லேடி அவங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவங்க ஓடி வந்துட்டு வேமா கைனத்தை சேர்ந்து அரைஞ்சு விடுறா. நீ வந்து என்ன நினச்சிட்டு இருக்க, உங்கள் அப்பா வந்து ஒரு ரேபிஸ்ட் பார், இருந்தாலும் எப்படி வந்து பிஹேவ் பண்ணியிருக்காருன்னு, நான் இது எல்லாத்தையும் வெளியே விட்டேன்னா உங்கள் குடும்பமானமே போயிடும், நீ ஒழுங்காக வந்து ஜியாங் குரூப்பை வந்து என்கிட்ட கொடுத்துரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அடிக்க போகிறான். அப்போ ஹீரோயின் நீ ஸ்டாப் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறா. நான் வந்துட்டு இது எல்லாத்தையுமே கொடுத்தேன், கூட சேர்ந்து அந்த ஷாப் ஃபேமிலியுமே ஒன்றுமே உருப்படாமல் போயிடும் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. பட் ஹீரோயினுக்கு அவங்க அம்மா வந்து இந்த கம்பெனியை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போனது தான் ஞாபகம் இருக்குது. ஸோ வந்துட்டு நான் எதையுமே உனக்கு கொடுக்க மாட்டேன், எப்பயும் உனக்கு எதுவும் கிடைக்காதுன்னு சொன்னதும் சரி ஓகே, அதுக்கப்புறம் உன் கையில் தான் உன் முடிவு இருக்குது அப்படின்றத சொல்லும்போது அப்போ அவங்க அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்டதுமே இப்போ அவுட் ஆஃப் டேஞ்சர்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே அங்கே மயக்கமாகிடுது. நம்ம ஹீரோயின் அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கவே வெயிட் பண்ணு, நான் உனக்காக தண்ணி கொண்டு வரேன் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். அவன் திரும்பி வந்து பார்க்கும்போது நிறைய பசங்களோட அவள் சண்டை போட்டுட்ருக்கா. என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவன் போட்டு பயங்கரமாக அடிச்சு விடுறான். அவங்க அப்பாவை பற்றியும் ஃபேமிலியை பற்றியும் சில பேர் வந்து அங்கே ரொம்ப மோசமாக பேசியிருப்பாங்க போல். ஸோ நம்ம ஹீரோ நான் இருக்கேன் பார்த்துக்க, நீ அவங்களுக்கு சிவியராக பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட்டே அவங்க அப்பா பார்க்க போகணுன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புனா நம்ம ஹீரோவோட ஆளுங்க எல்லாம் விட மாட்டாங்க. நீ என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்றத கேட்டதும் அங்கே ஜியான் குரூப்பில் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, உன்னோட அப்பாவுமே வந்துட்டு நிறைய வந்துட்டு சூழ்ச்சியில் மாட்ட வச்சுருக்காங்க, நீ இப்போ போனேன்னா உன மேலேயுமே வந்துட்டு யாராச்சும் ஏதாச்சும் பண்ணுவாங்க, யாரோ பின்னாடி இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க, ஸோ நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ வீட்டிலே தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது, அவள் வந்து வீட்டை விற்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோயின் அந்த செலர் வந்து பிடிச்சி கோவப்பட ஆரம்பிச்சிடுறா. இது வந்துட்டு என்னோட வீடு, யாருக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற சர்டி கேட்டதும் அப்போ ஒரு ஃபேக்காக ஒரு லெட்டர் வந்துட்டு கொடுத்துட்டு அவர் வந்துட்டு இந்த லெட்டரில் பாரு எழுதி கொடுத்துருக்காரு, இந்த வீடு ஜியாங் குரூப் எல்லாமே எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பட் இதெல்லாம் வச்சுட்டு உன்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவன் பொண்ணையுமே பயங்கரமாக போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அவளுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. ஹீரோயினை பிடிச்சி தள்ளும் போது அவங்க கசின் வந்துடுறான். இந்த வீடு எல்லாமே எனக்கு தான் சொந்தம்னு அவன் சொன்னதும் இந்த வெறும் லெட்டரை வச்சுட்டு நீ காரியம் சாதிச்சிருன்னு நினைக்கிறியா, நீங்கள் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்கள ஜெயிலில் தூக்கி போடாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை நீ வந்துட்டு எதுவும் கவலைப்படாத, உனக்கு நான் எப்பயுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன்னு சொல்கிறான். அவள் தேங்க்யூ பிரதர்னு சொல்லிட்டாங்க. ஹக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். நீ வந்துட்டு இவனை பார்க்குறதுக்காக தான் இங்கே வந்தேன்னு சொன்னதும் அங்கே போட்டு அவனை வேறு அடிக்க செய்கிறான்.
சொல்லியிருக்கான். ஹீரோயின் கோவப்பட்டுட்டு, என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் எதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, இவன் கூட ஸ்லீப் பண்ணலான்னு வந்திருக்கியா, நீ ஒரு கேரக்டர் லெஸ்ன்ற மாதிரி பேசிடுறான். அவ்வளோதான், அவனுக்கு வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு அவனை போட்டு அடிச்சுட்டு அவங்க கசின் கூட அவள் போக பார்க்கும்போது அப்போ வேமா வந்துட்டு அவங்க கசினையுமே வந்துட்டு அவன் அவங்க அசிஸ்டண்ட்டை விட்டு பிடிக்க சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு வம்பு பண்ணி இழுத்துட்ருக்கான். நீ இப்போ என் கூட வரலன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் அவனை வந்துட்டு இந்த உலகத்தில் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே அவ்வளோ டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அவளுக்கு ரொம்ப கோவமாகிடுது. எதுக்காக நீ இப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு போர்ஸ் பண்ணி தப்பாக நடக்க பார்த்ததுமே ஹீரோயின் கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு இன்னொரு பர்சனை நினச்சி கூட பார்த்தேன்னா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவனோட லவ்ன்றது வந்துட்டு ஒரு பொசசிவ்னஸ் வரைக்கும் போயிடுது. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கானேன்னு. ஹீரோயினோட சண்டை போட்ட வாசி அவன் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ அந்த ஞான் அங்கே இருக்கவுமே ஃபேஸ் பார்க்குறதுக்கு நம்ம ஹீரோயின் மாதிரியே அவனுக்கு தோணுது. அவ கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு அவன் பார்க்குறான். இந்த சான்ஸை அவள் போய் விடுவாளா? உடனே அவனை அங்கே ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டு அவன்கிட்ட அங்கே வந்து தப்பாக நடக்கலான்னு பார்த்தா அவனுக்கு அந்த டயத்தில் கரெக்டாக முழிப்பு வந்துடுது. தேவையில்லாம நீ இப்படி வந்து வேலை பண்ணிட்டு இருந்தேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன், மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்றத சொன்னதும் அவள் ஹக் பண்ணிட்டு ஏன்ட்ட இல்லாதது என்ன அவட்ட இருக்குது அப்படி நீங்கள் வந்துட்டு எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அவள் வாட்டி அங்கே உள்டாவாக பேசினதுமே அவனுக்கு அவ்வளோதான் கோவமாயிட்டு, நான் வந்து உன்னோட ஃபேமிலிக்காக உன்னை விட்டு வைக்கிறேன், தேவையில்லாமல் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். அதை கேட்டுட்டு அவள் இன்னுமே கோவமாயிட்டு, கண்டிப்பாக நான் வந்துட்டு அவளை இந்த உலகத்துலேருந்து அனுப்பி வைக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டரை மீட் பண்ணி நீ என்ன எந்த விலைக்குமே வந்துட்டு உதவாத மாதிரி இருந்துட்டுருக்க, நான் சொல்கிற மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே திரும்ப ஏதோ ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோயினுக்கு கால் பண்ணி அவள் வீட்டுக்கு வர வச்சிருக்கா. எதுக்காக நீ இப்போ வர வச்ச அப்படின்றத கேட்டதும் இப்போ உனக்கு புரியும் வருன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ட்ரக்காக வந்துட்டு போகிற மெடிசன்லாம் கொடுத்ததும் ஹீரோயின் ஏன் நீ இப்படி பண்ணிட்டுருக்குன்னு கேட்டதும் எல்லாருமே நல்லதுக்காக தான் சொல்லிட்டு அங்கே ரூமில் பிடிச்சி தள்ளி விட்றா. பார்த்தா அவங்க கசினுக்குமே இதே மாதிரி மெடிசன் அங்கே வந்து கொடுத்து வச்சிருக்கா. நம்ம ஹீரோட்ட அங்கே சொல்லி இங்கே வந்துட்டு மோசமான நிலைமைக்கு ஆளாக்கிடலான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே கசினை பார்த்துட்டு அவள் என்னாச்சு பிரதர்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனுக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குது. நீ தயவு செஞ்சுட்டு என் பக்கத்தில் வராத, எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லாமல் போயிட்டுருக்கு, நீ தள்ளிப்போ அப்படின்றத சொல்கிறான். அப்போங்க நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப முடியாமல் போயிட்டுருக்கு. அவள் வேகமாக வந்துட்டு தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிக்கிட்டு அவனோட கையையுமே எடுத்து அந்த டையை வச்சு இங்கே கட்டி வச்சுடுறா. அப்போங்க நம்ம ஹீரோ உள்ளே வந்துட்டு வேகமாக நம்ம ஹீரோயினை வா நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அவங்க வந்துட்டு இப்போ நல்லா இருக்காங்க, பட் அவங்களுக்கு முழிப்பே வரலை. ட்ரக் வந்துட்டு ரொம்ப ஓவராக கொடுத்துருக்காங்க. ஆனால் பேபியை பற்றி கவலைப்படாதீங்க, நல்லா தான் இருக்காங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ இதை பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொன்னதுமே அப்போ அவங்க அசிஸ்டன்ட்மே வந்துட்டு பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்றத சொல்லிட்டுருக்காரு. பிறகு ஹீரோயினுக்கு நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே முழிப்பு வரும்போது அவள் எந்திரிச்சு அங்கே போக பார்க்குறா. ஆனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு நீங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னதும் சரி என்னோட கசின் எப்படி இருக்காருன்னு கேட்டதுமே அவங்க வந்து ரூமில் தான் இருக்காங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே போகணுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ உள்ளே வந்துடுறான். ஏன்னாச்சு ஏன் வந்துட்டு இப்படி கோபப்படுறேன்னு சொன்னதும் ஹீரோ வந்து வேகமாக வந்து அவளை பிடிச்சி ஹக் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு எதுவும் ஆகலை இல்லை அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு அது வந்து கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஒருவேளை பேபிக்காக இதை பற்றி நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் கிடையாது, எனக்கு பேபியே வேணாம், எனக்கு வந்துட்டு கல்யாணம் கூட வேணாம், நீ ஹாப்பியாக இருந்தால் போதும்னு சொன்னதும் அவளுக்கு இங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. கசின் எங்கே இருக்காருன்னு கேட்டதும் அவர் இப்போ டிஜாச் ஆகி போயிட்டாரு, நல்லா இருக்காருன்னு சொன்னதுமே ஹீரோங்க வேகமாக அவளை பிடிச்சி கிஸ் பண்ண போகிறான். பார்த்தா அங்கே வாமிட்டிங் வர ஆரம்பிச்சிருது. வேகமாக உள்ளே போயிடுறா. நம்ம ஹீரோவால் எப்பயும் கிஸ்ஸே பண்ண முடியாமல் தான் போயிட்டுருக்கு. அவர் ரொம்ப பதட்டமாயிட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்றத சொல்லும்போது இதெல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நார்மலாக வர்றது தான், இதுக்கு எதுக்கு நீ போய் பயந்துட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும் இது எனக்கு ஃபஸ்ட் டைம் இல்லையா, ஸோ வந்துட்டு எனக்கு வந்துட்டு எதுவுமே புரிய மாட்டுது, ஸோ நான் வந்து நல்லபடியாக உனக்கு நெக்ஸ்ட் வீக்கெலாம் வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சிடும், நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொன்னதும் அப்போ ஹீரோயின் உன்ன மாதிரி பர்சன் கூட போய் யாராச்சும் இன்னொரு பேபி வேறு பெற்றுக்குவாங்களா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறா. ஆனால் அவளுக்குமே நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபைனலாக இப்படியே ஹாப்பி எண்டிங்காகவே இந்த மூவியை முடிச்சுட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.